குர்ஆன் ஓதி தருவதை தொழிலாக செய்யலாமா? அப்படி செய்யலாம் என்றால் குர்ஆன் வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள் என்ற வசனத்திற்கு எதிராக உள்ளதே அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. குர்ஆன் ஓதுவதையும் ஓத கற்றுத்தருவதையும் இஸ்லாமிய மார்க்கம் வணக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் பொழுது கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஆவார் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒரு வணக்கமாக இந்த குர்ஆனை கற்றுத்தருவது சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதை தொழிலாக செய்யலாமா? அதை ஓதி கொடுத்ததுக்காக காசு வாங்கலாமா? பணம் பெற்றுக் கொள்ளலாமா? அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுகிறது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க அதை தொழிலா செய்யறது கிடையாது. அதற்காக வேண்டிய அவர்கள் பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்றது இல்லை. ஒரு பெரும் நேரத்தை அவர்கள் ஒதுக்குறதுனாலதான் அவங்க பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. குர்ஆன் ஓத கத்துக்கிறது இருக்குல்ல, இது எல்லா முஸ்லிம்களுக்கும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா தொழுகையில குர்ஆன் ஓத வேண்டியது இருக்கு. குர்ஆன் ஓதுவதையே ஒரு வணக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் குறைவாகவும் குர்ஆன் ஓத தேடுபவர்கள் அதிகமாகவும் இருப்பதனால இப்ப இவங்க என்ன செய்யணும்னா ஒரு பெரும் சமுதாயத்திற்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரும் நேரத்தையே ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஒதுக்குனாதான் பல பிள்ளைகளுக்கு அவர்களால் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்க முடியுது. அப்ப ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நேரம் வருங்கிறத பார்க்கணும். ஒரு வருடத்திற்கு எவ்வளவு நேரம் வருங்கிறத பார்க்கணும். இந்த நேரத்தை அவங்க வேற விஷயத்துல செலுத்தியிருந்தாங்கன்னா அதுல பல பலன்களை பெற்று இருக்கலாம். ஆனா இந்த பணிகளை அவர்கள் செய்வதற்காக பெரும் நேரத்தை அவர்கள் ஒதுக்குவதற்காக கட்டணம் வசூலிக்கிறது இதை தொழிலாக செய்வதாக ஆகாது. அதே சமயத்துல நீ ஒரு பக்கம் வாசி காட்டிட்டியா உனக்கு இவ்வளவு ஃபீஸ், நாளைக்கு 2 பக்கம் வாசி கொடுத்தா உனக்கு இவ்வளவு ஃபீஸ்னு அவங்க வசூலிக்கிறது இல்லை. அவர்கள் செலவழிக்கக்கூடிய நேரத்துக்காக என்ன செய்யறாங்க? கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஜகாத்துடைய சட்டத்தில் இருந்து கூட இந்த சட்டத்தை பெற முடியும். தௌபாங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 60வது வசனத்துல ஜகாத் யாருக்கு போய் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறத பேசுறான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா. இந்த ஜகாத் என்பது ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, அந்த ஜகாத்தை வசூலிப்பவர்களுக்கு போய் சேர வேண்டும். அல்லாஹ் 8 சாரார்களை குறிப்பிடுறான். இப்ப ஜகாத்தை வசூலிப்பவர்களுக்கு இந்த ஜகாத்துடைய பொருளாதாரம் போய் சேரணும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் இந்த செல்வம் அவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறான். இப்ப ஜகாத்தை வசூலிக்கிறது ஒரு இபாதத்தா இல்லையா? ஜகாத்தை வசூலிப்பது என்பது அது ஒரு மார்க்க பணி. அது ஒரு மார்க்க பணியாக இருந்தாலும் முழு நேரத்தையும் ஒதுக்குறார். ஏன்னா ஒரு ஜமாத்துக்கு கீழே ஜகாத் வசூலிப்பவராக இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துக்கு கீழே வசூலிப்பவராக இருந்தாலும் தன்னுடைய முழு நேரத்தையும், அது ஒரு மார்க்க பணியாக இருந்தாலும் முழு நேரத்தையும் ஒதுக்கி ஒவ்வொரு வீட்டார்களையாக போய் சந்திச்சு அவங்க எவ்வளவு செல்வம் வச்சிருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு ஜகாத்து கொடுக்கணும், எவ்வளவு கணக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் முடிவு செய்து அவர்கள் கட்டணத்தை வசூலிப்பதனால அவர்கள் தங்களினுடைய மொத்த நேரங்களையும் செலவழிப்பதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஜகாத்து போய் சேரணும் அப்படிங்கிறான். அப்ப மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக கட்டணம் பெறுவது எந்த விதத்திலையும் குற்றமாகாது அப்படிங்கிறத இந்த ஜகாத்துடைய சட்டத்தில் இருந்து பெற முடிகிறது. அடுத்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ் பல வசனங்கள்ல நமக்கு சொல்லி தரது என்னன்னா, வலா தஸ்தரு பி ஆயாத்தி தமனன் கலீலா, என்னுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள் அப்படிங்கிறான். அப்ப அற்ப விலைக்கு விற்கிறது மாதிரி தானே இதை குர்ஆனை கத்துக் கொடுத்துட்டு காசு வாங்குறது இருக்கு. அப்ப இந்த வசனத்துக்கு இந்த நிலைப்பாடு எதிராக இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறான்ல, இதை யாரை பார்த்து பயன்படுத்துகிறான் என்றால் யூதர்களை பார்த்து பயன்படுத்துறான். யூதர்கள்ல யாருமே என்ன பண்ணல, அவங்களுடைய வேதத்தை ஓதி அதை கற்றுக் கொடுத்து அதை அதற்கு பணமாக வசூலிப்பதும் இல்லை, கட்டணம் வசூலிப்பதும் இல்லை, அது குறித்து இந்த வசனம் பேசுவதும் இல்லை. இதை எந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துதுன்னா 3வது அத்தியாயம் 187வது வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறான். என்ன ஒப்பந்தம்? இந்த தௌராத்துங்கிற வேதத்தை அவர்களுக்கு கொடுத்து அதுல உள்ளது எதையுமே மறைக்காம மக்களிடத்துல தெரியப்படுத்தணும், மக்களிடத்துல உள்ளது உள்ளபடி தீர்ப்பளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் யூதர்களிடத்தில் எடுக்கப்படுகிறது. அப்படி எடுக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபனபதூஹு வராஅ ஸுஹூரிஹிம், அந்த ஒப்பந்தத்தை அவர்களினுடைய முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தார்கள். வஷ்தரு பிஹி தமனன் கலீலா, அந்த வேதத்தில் உள்ள வசனங்களை மறைப்பதன் மூலமாகவும் உள்ளது உள்ளதுபடி தீர்ப்பளிக்காததினாலையும் அற்ப விலைக்கு விற்றவர்களாக அவர்கள் ஆனார்கள். ஃபபிஸமா யஷ்தரூன், அவர்கள் விலைக்கு வாங்கியது கெட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கண்டிக்கிறான்னா, வேதத்தில் உள்ளது மறைச்சதையும் வேதத்தில் உள்ளது உள்ளதுபடி தீர்ப்பளிக்காமல் இருந்ததையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டித்து என்னுடைய வசனத்தை நீங்கள் அற்ப விலைக்கு விற்காதீர்கள் என்று கண்டிக்கிறானே ஒழிய அவங்க வேதத்தை சொல்லி கொடுத்து அதற்காக கட்டணம் வசூலிச்சதுனால இந்த வசனம் அருளப்படவில்லை.
அப்ப மார்க்க ரீதியான ஒரு பணிகளில் ஈடுபடுறோம், அந்த பணிகளுக்காக வேண்டி எண்ணற்ற நேரங்களை ஒதுக்குறோம். ஏன்னா குர்ஆனை கற்றுக் கொடுப்பதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வேற ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கணும், அந்த மொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் பழகணும், அதற்கு டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஆகும். அப்படி ஒரு வருடத்திற்கு ஒரு மாதத்திற்கு பல்வேறு விதமான நேரங்களை அவர்கள் செலவழிப்பதனால இதற்காக வேண்டி கட்டணத்தை வசூலிப்பது என்பது வணக்கத்தை ஒரு தொழிலாக செய்வதாக ஆகாது. அதை நேரத்தை செலவழிப்பதனால தான் இந்த கட்டணம் அவர்கள் வசூலிக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.